துவக்கத்துல மாத்திர ருசி இல்ல, கடைசி வரையும். ஆமா, திருமணமானது நறுமணமாய் ருசிகரமாய் இருப்பது என் இயேசுவோட விருப்பமாய் இருக்கு. இயேசு முதல்ல இறங்கி வேலை செஞ்ச இடமே கல்யாணம் தான், குடும்பம் தான். ஆமென். ஆமா, சொல்லுங்க, கல்யாணத்தை தான் வேலை செஞ்சாரு. சொல்லுங்க, கல்யாணத்துல இறங்கி ஆமா அங்க இருக்க குறையெல்லாம் போக்குனவர் தான் நம்ம இயேசு. ஆமென். சொல்லுங்க, ஜீசஸ் அங்க கல்யாணத்துல இறங்கி அங்க ருசியற்றது அங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி ருசியானதை கொடுத்தார். ஆமென். ருசி குறைவானது ஒன்று பின் நாட்கள்ல வராதபடிக்கு இருந்து அங்க ருசியானதை உறுதிப்படுத்துகிறவர் இயேசு. ஆமென். சொல்லுங்க, துவக்கத்துல மாத்திர ருசி இல்ல, கடைசி வரையும். ஆமா, திருமணமானது நறுமணமாய் ருசிகரமாய் இருப்பது என் இயேசுவோட விருப்பமாய் இருக்கு. அவர் பொறுமையா இருந்து வேலை செய்வார். ஆமென். என் இடத்துல நான் ருசிகரமா செஞ்சு மெயின்டைன் பண்ணி ஒரு கட்டத்துல என்னால முடியலன்னு சொல்லி தரம் குறையும் பொழுது, ருசியற்கிற மாற்றமான ஒரு சூழல் ஏற்படும் பொழுது, அங்கே கர்த்தர் என்ன பண்றாருன்னா இறங்கி வந்து அங்கே ஆசீர்வதித்து கர்த்தர் ருசிகரமான வாழ்வா மாத்துறாராம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பத்துக்குள்ள ஒருவேளை உங்களுக்கோ உங்களை சார்ந்த யாருக்கோ ருசிகரமற்ற ஒரு சூழலுக்குள்ள ஒரு சூழல்ல போயிருந்தாங்கன்னா, இன்னைக்கு இயேசு என்கிற நாமத்தை கூப்பிடுங்க, இயேசுவை விசுவாசிங்க. நிச்சயமா கர்த்தர் சூழலை மாத்துவார். நிச்சயமா அற்புதம் நடக்கும். நீ மீண்டும் ஆதி மகிமைக்குள்ள, ஆதி அன்புக்குள்ள குடும்பங்களை, பிள்ளைகளை கர்த்தரால திரும்ப கொண்டு வர முடியும். ஆமென். ஆமா, நிச்சயமா கர்த்தரால செய்ய முடியும். கர்த்தர் அதை செய்கிறத நீங்க பார்க்கலாம். ஆமென். நீங்க யோவான் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா அந்த காரியங்கள் விவரமா எழுதப்பட்டிருக்கு. 1-11 சொல்லுகிற விஷயம், கர்த்தர் திருமணத்துல நின்று அதை ஆசீர்வதித்த விதங்களை கர்த்தர் அழகா என்ன பண்ணிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். ஆமென்.